வணக்கம். இந்த பதிவு போட்டித் தேர்வுக்கு படிக்கிற அனைத்து நண்பர்களுக்குமான பதிவு. டெட்டு முடிச்சுட்டு எஸ்ஜிடி படிக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, எல்லா எக்ஸாமுக்கும் 10th 10ஆம் வகுப்பு ஒரு முக்கியமான வகுப்பாக இருக்குது. அந்த வகுப்பில் ஒவ்வொரு இயலையும் வரி வரியாக படிக்கணும், வரி வரியாக அதோட டேட்டாஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பதிவு இது. ஏற்கனவே 2 இயல் பார்த்தாச்சு, இது 3வது இயல். ஒவ்வொரு இயல்லையும் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். இதை இப்படி மாற்றி கொடுங்க, இதை எப்படி மாற்றி கொடுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே டீச்சர்ஸ் தான், நான் மட்டும் கிடையாது. எல்லாருக்குமே இதில் பங்கு இருக்குது. உங்களுக்கு ஒரு தப்பு இப்படி பேசுமா அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள், மாற்றிக்கலாம். அடுத்து விருந்து போட்டுறதுங்கிறது தான் நம்ம இந்த இயலில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இயலுக்கும் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. பண்பாடு கூட்டாஞ்சோறுங்கிறது தான் இந்த இயலோட தீம். ஓகேவா? அப்போ இந்த இயல் எல்லாமே எதை பற்றி தான் வரும்? விருந்து பற்றி தான் வரும். விருந்தினர் பற்றியும் எல்லாரும் முன்னாடி எப்படி இருந்துச்சு விருந்து, அது எல்லாமே பற்றி சொல்லியிருப்பாங்க. பாட்டுலையும் சொல்லியிருக்காங்க, பாடத்துலையும் சொல்லியிருக்காங்க, துணை பாடத்துலையும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். விருந்து போன காலத்தில் எப்படி இருந்ததுங்கிறத இந்த உரைநடையில் சொல்லியிருப்பாங்க. பார்க்கலாம். விருந்து போற்றுதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு உரைநடை. தம் வீட்டிற்கு வரும் விருந்தினரை முக மலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல். தம் வீட்டுக்கு வரும் விருந்தினரை முக மலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதை என்னன்னு சொல்கிறோம்? விருந்தோம்பல்னு சொல்கிறோம். விருந்தினர் என்றால் உறவினர் என்று இக்காலத்தினர் கருதுகின்றனர். நீங்கள் கூட அப்படி தானே கருதுறீங்க. விருந்தினர் என்றால் யார்? உறவினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறு. விருந்தினர் வேறு, உறவினர் வேறு. முன்பின் அறியாத டேஷ் விருந்தினர் என்று பெயர். புதியவரை தான் விருந்தினர்னு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் புதியவரை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டோம். முன்பின் அறியாத டேஷ் விருந்தினர் என்று பெயர். புதியவரை தான் என்னன்னு சொல்கிறோம்? விருந்தினர்னு சொல்லியிருக்காங்க. விருந்தே புதுமை சொன்னது யார்? விருந்தே புதுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு தொல்காப்பியர். விருந்தே புதுமைன்னு சொன்னது தொல்காப்பியர். அடுத்து திருவள்ளுவர் எதை வலியுறுத்தி இல்லறவியலில் என்ன அதிகாரம் அமைச்சிருக்காரு? திருவள்ளுவர் எதை வலியுறுத்த இல்லறவியலில் அதிகாரம் அமைத்துள்ளார்? விருந்தோம்பலை வலியுறுத்த. திருவள்ளுவர் எதை வலியுறுத்த இல்லறவியலில் ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்காரு? விருந்தோம்பல். அடுத்த கேள்வி, இல்லறம் புரிவதன் நோக்கமாக திருவள்ளுவர் எதை கூறுகிறார்? விருந்தோம்பலை கூறுகிறார். 7வது, மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து. அந்த திருக்குறள் இருக்கு இல்லையா, அதை எதை எடுத்துரைக்குது? முக மலர்ச்சி. விருந்தினர் வீட்டுக்கு வரும்போது முக மலர்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிறத அந்த குறள் எடுத்துரைக்கிறது. அடுத்து, விருந்தினரை போற்றுதல் எதன் கடமையாக இருந்தது? விருந்தினரை போற்றுறது தான் முன்னாடி இல்லற கடமையாகவே இருந்தது. விருந்தினரை போற்றுவது தான். 8வது கேள்வி, விருந்தினரை போற்றுவது இல்லறத்தின் கடமையாக இருந்துச்சு. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? வருந்துறாங்க. யாரு? கண்ணகி. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என வருந்துகிறாள் கண்ணகி. அதாவது கணவர் தன் கூட இல்லாததுனால விருந்தினர் வீட்டுக்கு வரமாட்டாங்க. கணவன் மனைவியாக இருந்தால் தான் வீட்டுக்கு வருவாங்க. இல்லாததுனால விருந்தினர் வரலை அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. யார்? கண்ணகி. அப்போ இது எதில் வருது? சிலப்பதிகாரத்தில் வருது. அடுத்து, விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் டேஷ். பழந்தமிழரோட டேஷ் என இளங்கோவடிகள் உணர்த்துகிறார். விருந்தினரை போற்றி பேணுதல் மரபு என்று, பழந்தமிழரின் மரபு என்று இளங்கோவடிகள் உணர்த்துகிறார். விருந்தினரை போற்றி பேணுதல் பழந்தமிழரின் மரபு என்று இளங்கோவடிகள் உணர்த்துகிறார். கம்பர் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் எதை செய்வதாக? கம்பர் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் செய்வதாக கூறிய செயல் என்ன? விருந்து. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் செய்வதாக கூறிய செயல் யார் சொல்கிறாங்க? கம்பர் சொல்கிறாரு. விருந்து. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி வினைவன யாவையே. பொறுத்து செல்வமும் கல்வியும் பூத்தலால், நிறைய கல்வியும் செல்வமும் இருக்கிற பெண்கள் வருந்தி வருந்தி வர்றவங்களுக்கு ஈதலும் வைகளும் விருந்துமன்றி வினைவன யாவையேன்னு சொல்லியிருப்பாரு. கம்பராமாயணத்தில் படித்த பெண்கள் செல்வம் இருக்கிற பெண்கள் விருந்து
கொடுப்பாங்க, கொடுக்குற பண்பு அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கம்பராமாயணத்தில் சொல்லியிருக்காரு. கலிங்கத்து பரணியில் விருந்தினருக்கு உணவிடுவோரின் எதை ஓமையாக்குகின்றார்? முக மலர்ச்சியை ஓமையாக்குறாரு ஜெயங்கொண்டார். எப்படின்னு பாருங்க, பாட்டு பாருங்க. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகம் மலரும் மேலோர் போல. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போலன்னு சொல்லுது கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முக மலர்ச்சியை விருந்திடுவோருக்கு எதை ஓமையாக்குறாரு? முக மலர்ச்சியை ஓமையாக்குகிறார். இந்த 2 பாடலும் ரொம்ப முக்கியம். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி வினைவனை யாவையே சொல்றது கம்பராமாயணம். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. மேலோரை பற்றி சொல்கிறது கலிங்கத்து பரணி. ஈதலும் வைகளும் படித்த பெண்களை பற்றி சொல்கிறாரு கம்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை என்ன அப்படின்னா தனித்து உண்ணாமை. தனித்து உண்ணாமை அப்படிங்கிறது தான் தமிழரோட விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையாகவே இருக்குது. ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வரிகளும் மிக மிக அடிப்படையானது. நம்ம படித்து வெற்றி பெற போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல செயலை செய்யும்போது நமக்கு ரெண்டு பயன்கள் கிடைக்கும். ஒன்று, நீங்கள் படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறது. இன்னொன்று, நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையிலேயே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட எல்லா ப்ராப்ளம்ஸு எல்லா வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தவம் பண்ணுற மாதிரி படிக்கிறீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனையும் நீங்கள் பெட்டராக்குறீங்க, வரப்போகிற சுச்சுவேஷனையும் பெட்டராக்கிக்க போகிறீங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சு படிங்க. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை எதுனா தனித்து உண்ணாமை. நல்லோர் தாமே உண்ணாமல் பிறருக்கு கொடுப்பதை எந்த இலக்கியம் கூறுகிறது? நல்லோர் தாமே உண்ணாமல் பிறருக்கு கொடுப்பதை எந்த இலக்கியம் கூறுகிறது? புறநானூறு. அந்த பாடல் தான் இது. உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே என்று பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தமே கொடுத்தா கூட நாங்கள் தனியாக உண்ண மாட்டோம், எல்லாரும் சேர்ந்து உண்ற மேலூர் தான் நாங்கள் அப்படின்னு சொல்கிறது யார்? கடலுள் மாய்ந்த இளம்பெருவெழுதி. கடலுள் மாய்ந்த இளம்பெருவெழுதி. அடுத்து அல்லில் ஆயினும் விருந்து. அல்லில் அப்படின்னா அல்னா இரவுன்னு அர்த்தம். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று கூறும் நூல் நற்றிணை. நல் இரவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லுனா இரவு, நற்றிணை இல்லையா? நற்றினையோட அடைமொழி நல்லு, அதனால அல்லு நல்லு ரெண்டுமே ரைமிங்காக வருது, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லில் ஆயினும் விருந்துன்னு சொல்லியிருக்கிறது நற்றிணை. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்பது எதன் சிறப்புனா குடும்பத் தலைவியின் சிறப்பு. எதில் சொல்லப்பட்டிருக்கு? நற்றிணையில் சொல்லப்பட்டிருக்கு. 17வது கேள்வி. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்பது எதன் சிறப்பு? குடும்பத் தலைவியின் சிறப்பு. கூறுவது நற்றிணை. பண்டைய தமிழர்கள் விருந்தினர் செல்லும் போது எத்தனை அடி நடந்து செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்டைய தமிழர்கள் விருந்தினர் செல்லும் போது எத்தனை அடி பின்தொடர்ந்து செல்லணும்னா 7 அடி. அவங்க போகிறப்ப கவுண்ட் பண்ணி பின்னாடியே 7 அடி நடந்து போகணும். சரியா? நடந்து போய் அப்புறம் தான் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வரணும். காலின் 7 அடி பின் சென்று என குறிப்பிடும் நூல் எது? பொருணராற்றுப்படை. காலின் 7 அடி பின் சென்று என குறிப்பிடும் நூல் பொருணராற்றுப்படை. அடுத்து வறிய நிலையிலும் விருந்தளித்த தலைவி எந்த தானியத்தை உரலில் இட்டு எடுத்தாள்? திணை. விதைக்காக வைத்திருந்த திணை. வறிய நிலையிலும் விருந்தளித்த தலைவி எந்த தானியத்தை உரலில் இட்டு எடுத்தாள்? திணை. விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி சமைச்சு சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. வறிய நிலையிலும் விருந்தளித்த தலைவி. குரல் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல். குரல் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் அப்படின்னு சொல்கிற நூல் புறநானூறு. முக்கால்வாசி புறநானூறு தான். நற்றினையும் குறுந்தொகையும் மட்டும் வரும். அடுத்து தானியம் இல்லாத போது தலைவி திணையை அரைத்ததை குறிப்பிடும் நூல் எது? புறநானூறு. நேற்றைய விருந்தினருக்காக தலைவன் பணயம் வைத்த ஆயுதம் எது? வாள். நேற்றைய விருந்தினருக்காக தலைவன் பணயம் வைத்த ஆயுதம் எது? பழைய வாள்னு வரும். அடுத்து இன்றைய விருந்தினருக்காக தலைவன் பணயம் வைத்த இசைக்கருவி சிறிய யாழ். நேற்று வந்த விருந்தினருக்காக, இதுதான் கேட்டிருந்தாங்க தகுதி தேர்வில்,
நெருணை வந்த விருந்திற்கு மற்றும் தன் இரும்புடை பலவாள் பணயம். நேற்றைய விருந்தினருக்காக தலைவன் பணயம் வைத்தது ஆயுதம் எது? வாள். நேற்றைய விருந்தினருக்காக தலைவன் பணயம் வைத்த ஆயுதம் எது? வாள். பழைய வாள்னு வரும் பாட்டில். அடுத்து, இன்றைய விருந்தினருக்காக தலைவன் பணயம் வைத்த இசைக்கருவி எது? சீரியால். அதுக்கான பாடல் பாருங்க. நெருணை வந்த விருந்திற்கு மற்றும் தன் இரும்புடை பலவாள் வைத்தனன். நெருணை வந்த விருந்திற்கு மற்றும் தன் இரும்புடை பலவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணயம். நெருணை வந்த விருந்திற்கு மற்றும் தன் இரும்புடை பலவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணயம்னு சொல்லுது புறநானூறு. நேற்று வந்தவங்களுக்காக பழைய வாழை அடகு வச்சு சாப்பாடு போட்டாச்சு. இன்றைக்கி வர்றவங்களுக்கு யாழ் கருவி இருக்கு இல்லையா, அதை அடகு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது புறநானூறு. அடுத்து, இளையான்குடி மாறநாயனார் விருந்தளிக்க பொருள் இல்லாததுனால எதை அறிந்து வந்து சமைப்ப? அரித்து அப்படின்னா இப்படி கையால் அரித்து எடுக்கிறது. இளையான்குடி மாறநாயனார் விருந்தளிக்க இல்லாததால் எதை அரித்து வந்து சமைத்தார் அப்படின்னா விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து சமைத்தார். அப்படியே மைண்டில் போட்டுக்கோங்க. இளையான்குடி நாயனார் வந்து விதை விதைச்சிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் விருந்தினர் வந்திருக்காங்க. உடனே ரிட்டன் போய் விதைச்ச நெல்லை எடுத்துகிட்டு வந்து சமைச்சு போட்டதா பாடல் சொல்லுது. மாறநாயனார் விருந்தளித்த செய்தி இடம்பெற்ற நூல் எது? பெரிய புராணம். மாறநாயனார் விருந்தளித்த செய்தி. இளையான்குடி மாறநாயனார் விருந்தளித்த செய்தியை சொல்லுவது பெரிய புராணம். 28வது கேள்வி. நெய்தல் நிலத்தவர்கள் பாணர்களை வரவேற்க குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது எது? நெய்தல் நிலத்தவர்கள் பாணர்களை வரவேற்க குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர்னு சொல்லுது சிறுபானாற்றுப்படை. பெரிய புராணம் வருது, சிறுபானாற்றுப்படை வந்திருக்கு. அடுத்து, இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக பரிமாறப்படும் கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீள் சரடு. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீள் சரடு அப்படின்னு சொல்கிறது அம்சப்பிரியா. பிரியமாக சொல்கிறாங்க அம்சப்பிரியா. கவிதையிலையும் பிரியா அப்படின்னு வருது, பேரும் பிரியானே வருது. சரியா? அடுத்து 31. பெரிய வாயிலை மூடும் முன் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என கேட்கும் பழக்கத்தை குறிப்பிடும் நூல் எது? பெரிய வாயிலை மூடுறதுக்கு முன்னாடி யாராவது இருக்கீங்களா சாப்பிட அப்படின்னு கேட்குற பழக்கம் இருக்கிறதா சொல்கிற நூல் வந்து குறுந்தொகை. கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிடுவாங்க குறுந்தொகையில். பலர்புகு வாயில் அடைப்பக் கடவுணர் வருவீர் உள்ளீரோ. பலர்புகு வாயில் அடைப்பக் கடவுணர் வருவீர் உள்ளீரோ என்ற அடிகள் இடம்பெறுவது குறுந்தொகை. 32 குறுந்தொகை. பலர்புகு வாயில் அடைப்பக் கடவுணர் வருவீர் உள்ளீரோங்கிறது தான் பாடல் வரி. என்ற அடிகள் வருவது குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? கொன்றை வேந்தன்ல ஔவையார். 33வது கேள்வி பாருங்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் ஔவையார் கொன்றை வேந்தன். அடுத்து ஒரு பாட்டு பாடுறாங்க பாருங்க. வரகரிசி சோறும் என்னும் தனிப்பாடலில் குறிப்பிடப்படும் வள்ளல் யாருன்னா பூதன்கிற வள்ளலை பற்றி சொல்லியிருக்காங்க. பாட்டு பாருங்க. வரகரிசி சோறும் வலுதுணங்காய் வாட்டும் முறவென புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிவிருந்து இட்டான் இது. புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் இது. அப்படியே பாடலை கேட்டுக்கோங்க. வரகரிசி சோறும் வலுதுணங்காய் வாட்டும் முறவென புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் இது. எல்லா உலகும் பெறும் அப்படின்னு முடியும். எல்லா உலகும் பெறும் அப்படின்னு பாடுற பாட்டு தனிப்பாடலில் இருக்குது. பாடினது வரகரிசி சோறும்னு பாடினது ஔவையார். எந்த வள்ளலை பற்றி பாடுறாங்க அப்படின்னா புல்வேலூர் பூதன். எந்த ஊரை சேர்ந்தவர்? புல்வேலூர் பூதன் விருந்து போட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. பூதன் வசித்த இடம் வந்து புல்வேலூர்.
35 பூதன்கிற வள்ளல் வசித்த இடமா ஔவையார் தான் சொல்கிறாங்க புல்வேலூர். ஔவையார் வலியுறுத்தும் பண்பு என்ன இந்த பாட்டில்? விருந்தோம்பலை பற்றி ஔவையார் வலியுறுத்துகிறாங்க. விருந்தினரை போற்றியவர் யார்? வள்ளல்கள். விருந்தினரை போற்றியவர்கள் வள்ளல்கள். புளித்த மோர் என்னும் உணவு வகை எந்த பாடலில் குறிப்பிடப்படுகிறது? தனிப்பாடலில் குறிப்பிடப்படுது. சங்க காலத்தில் விருந்தினர்களை போற்றியவர்கள் யார்? அரசரானாலும் வறியோராயினும் எல்லாருமே யாரை போற்றினாங்க? விருந்தினரை போற்றினார்கள். விருந்து புறப்பது குறைந்ததால் என்ன பெருகியது? விருந்து செய்யறது குறைஞ்சதுனால தான் சத்திரங்கள் பெருகியது. எந்த ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் கட்டப்பட்டன? நாயக்க மன்னர் மராட்டியர் ஆட்சி காலத்தில். எந்த ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் கட்டப்பட்டன? நாயக்க மன்னர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் தான் சத்திரங்கள் அதிகமாச்சு. புதியவர்களை விருந்தினர்களாக ஏற்பது குறைந்து யாரை விருந்தினர்களாக ஏற்றனர்? தெரிந்தவர்களை மட்டுமே விருந்தினர்களாக ஏற்கத் தொடங்கினர். வாழை இலையில் விருந்து வழங்கும் மரபு எந்த மக்களின் பண்பாடு? தமிழரோட பண்பாடு. வாழை இலையில் விருந்து வழங்கும் மரபு தமிழரோட பண்பாடு. விருந்து வழங்க பயன்படுத்தப்படும் இலையின் பெயர் வாழை இலை. வாழை இலைக்கு தமிழர் டேஷ் தனித்த இடமுண்டு பண்பாட்டில். வாழை இலைக்கு தமிழர் டேஷ் தனித்த இடமுண்டு. 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. 4 ஆப்ஷனில் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். 41வது கேள்வி அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு டேட்டாஸ் மட்டும்தான் கொடுக்குறேன். எக்ஸாமில் வர கேள்வி இப்படி இருக்காது. பாடத்தை உங்களுக்கு கேள்வியாக மாற்றி கொடுக்குறேனே தவிர எக்ஸாம் கேள்விகள் இப்படி இருக்காது. எக்ஸாம் கேள்விகள் எப்படி இருக்கணும் நான் திரும்ப டெஸ்ட்டில் கொடுக்கும்போது கொடுக்குறேன். வாழை இலைக்கு தமிழர்கள் பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு. உணவளிப்பதில் பயன்படுத்தப்படும் இலை எந்த வகை? தழைவாழை இலை. உணவளிப்பதில் பயன்படுத்தப்படுற இலை வகை தலைவாழை இலை தான் போடுவாங்க. வாழை இலையின் டேஷ் பயன்களை நம் மக்கள் அன்றே அதை பற்றி அறிந்திருந்தனர். வாழை இலையின் மருத்துவ பயன்களை பற்றி நம் மக்கள் அன்னைக்கே அறிஞ்சிருக்கிறாங்க. வாழை இலையின் டேஷ் பயன்கள் பற்றி நம் மக்கள் அன்றே அறிந்திருந்தார்கள். மருத்துவ பயன்கள் பற்றி. உண்பவரின் இடப்பக்கம் வரவேண்டிய இலையின் பகுதி எது? இதெல்லாமா கேட்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. உண்பவரின் இடப்பக்கம் வரவேண்டிய இலையின் பகுதி குறுகலான பகுதி. வலப்பக்கம் விரிந்த வீண் ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்பவரின் வலது பக்கம் விரிந்த பகுதி வர வேண்டும். சாதாரணமாக இலையில் சாப்பிட்றவங்களா இருந்தால் தெரியும். இல்லை அப்படின்னா வலப்பக்கம் விரிந்த பக்கம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இலையின் இடது ஓரத்தில் வைக்கப்படும் சிறிய உணவு வகைகளில் முக்கியமானது உப்பு. பெரிய உணவு வகைகள் வைக்கப்படும் ஓரம் வலது பக்கம். நடுவில் வைக்கப்படும் முக்கியமான உணவு சாதம், சோறு. நடுவில் வைக்கப்படும் முக்கியமான உணவு வகை சோறு. உணவு உண்பவரின் 45வது கேள்வி. உணவு உண்பவரின் வலப்பக்கம் வரவேண்டிய இலையின் பகுதி விரிந்த பகுதி. இலையின் இடது ஓரத்தில் வைக்கப்படுற சிறிய உணவு வகைகளில் முக்கியமானது உப்பு. பெரிய உணவு வகைகள் வைக்கப்படும் ஓரம் வலது பக்கம். நடுவில் வைக்கப்படும் முக்கியமான உணவு சாதம், சோறு நடுவில் வைக்கப்படுவது. அடுத்து வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருவது அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம். வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருவது அமெரிக்காவில் இருக்கிற மினசோட்டா தமிழ்ச்சங்கங்கிறது தான் இதை வருஷம் நடத்துது. அதோட பேரே வாழை இலை விருந்து. இதில் என்னென்ன மெனுலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார், மோர் குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயாசம், அப்பளம் இதெல்லாமே இருக்கும். அடுத்து இட்டதோர் தாமரைப்பூ இதழ்விரு திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும். இட்டதோர் தாமரைப்பூ இதழ்விரு திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும். பாடினது பாரதிதாசனார். இந்த கவிதையை பதிவு செஞ்சுருக்காரு. இந்த கவிதையில் பதிவு செய்யப்பட்டுள்ள பண்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. பகிர்ந்து உண்றதை சொல்லியிருக்காரு. இட்டதோர் தாமரைப்பூ இதழ்விரி திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும். இதில் சொல்லப்படும் பண்பு பகிர்ந்துண்ணல். இட்டதோர் தாமரைப்பூ இதழ்விரு திருத்தல் போலே பாடலை பாடினது பாரதிதாசனார். இட்டதோர் தாமரைப்பூ பாடலை பாடியவர் பாரதிதாசனார். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர். இது எதை குறிக்குது அப்படின்னு சிறுபான்மையற்ற சட்டை சொல்லுது இல்லையா? நெய்தல் நிலத்தில் இருந்தவங்க குழல் மீன் கறியெல்லாம் கொடுப்பாங்க விருந்தினர் போனா அப்படின்னு சிறுபான்மையற்ற படை சொல்லுது. இதை எதை சொல்லுது அப்படின்னா நிலத்திற்கேற்ற விருந்தை பற்றி சொல்லுது.
அவங்க ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் ஒவ்வொரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்டிங்கை கூட கேள்வியாக கேட்பாங்க. அதுக்கு தான் அந்த ஹெட்டிங் சொல்கிறேன். நெய்தல் நிலத்தவர்கள் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபான்ற்று இது என்ன அப்படின்னா எந்த ஒரு தீமை இது சொல்லுது அப்படின்னா நிலத்திற்கேற்ற விருந்தை பற்றி இந்த செய்தி சொல்லுது. அடுத்து 3 செய்திகள் இருக்குது. இளையான்குடி மாறநாயனாரின் விருந்து நிகழ்வும், நேற்று விருந்தினரை பேணுவதற்கு பழையவாள் பணயம் இன்று சிறியால் பணயம் அப்படிங்கிறதும், அதே மாதிரி தலைவி சாப்பாடு கொடுக்கறதுக்கு உணவு இல்லாததுனால குரல் விதையை விதைக்கு வச்சுருந்த திணையை சாப்பாடாக போட்டாங்க அப்படிங்கிற நிகழ்வும் இன்மையிலும் விருந்தோம்பல். இளையான்குடி மாறநாயனார் நேற்று வந்த விருந்தினரை பேண பழையவாள் இன்று சிறியவாளுங்கிற செய்தி, அதே மாதிரி குரல் உணங்கு விதை திணைங்கிற செய்தியும் இன்மையிலும் விருந்தை பற்றி சொல்லுது. இல்லாமல் இருக்கும்போதும் விருந்து, வறுமையிலும் விருந்துன்னு கூட வச்சுக்கலாம். நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு யாருக்கு இருந்துச்சு? நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கம்னு சொல்லுது. அது ஹெட்டிங். அல்லிலாயினும் விருந்து வருங்கிறது நடு இரவிலும் விருந்தளிப்பது. அடுத்த தலைப்பு காசிகாண்டம். பாடல் பாருங்க. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரினின் வியத்தல். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திரிதுர நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல், முன்மகிழ்வன செப்பல், பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல். போமெனில் பின் செல்வதாதல், பிரிந்து நன் முகமன் வளங்கள், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடு பண்பே. சாப்பாடு கொடுக்குறது காஃபி கொடுக்குறது பற்றிலாம் சொல்லலை, நல்ல வேலை. வாங்க பேசுகிறாங்க, உட்காடுறாங்க, நிற்கிறாங்க, திரும்ப போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதை மட்டும் சொல்லியிருக்காரு யார்? அதிவீரராம பாண்டியர். சொல்லமா? காசிகாண்டம். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திரிதுர நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல், முன் மகிழ்வன செப்பல், பொருந்தும் மற்று அவன் தன் அருகுற இருத்தல். பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல். போமெனின் பின் செல்வதாதல். வரவேற்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசுகிறாங்க, வியக்கிறாங்க, பக்கத்துலேயே இருக்கிறாங்க. போகிறேன்னு சொன்னால் பின்னாடியே போகிறாங்க. போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வளங்கள், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடு பண்பே. வழிபடுற பண்பு எத்தனை? 9. இவ்வொன்பான் வழக்கமும் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடு பண்பே. இது இல்லொழுக்கம் அப்படிங்கிற பகுதியில் 17வது பாடல். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திரிதுர நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல், முன் மகிழ்வன செப்பல். இதெல்லாம் கூறியவர் யார்? அதிவீரராம பாண்டியர். 1க்கு 4 தடவை படித்தா மனசில் பதியுங்கிறதுக்காக தான் படிக்கிறேன். திரும்ப நீங்களும் கூடவே சேர்ந்து படிங்க. அருகுற என்பதன் பொருள் அருகில். அருகுற என்பதன் பொருள் அருகில். முகமன் என்ற சொல் எதை குறிக்கிறது? முகமன் இதோட இலக்கண குறிப்பு விருந்தோம்பல் சொற்கள். முகமனோட இலக்கண குறிப்பு விருந்தோம்பல் சொற்கள் கிடையாது. முகமனோட சொல் பொருள் தான் விருந்தோம்பல் சொல். முகமன் அப்படிங்கிறது ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் தான் முகமன். முகமன் என்ற சொல் குறிக்கிறது விருந்தோம்பல் சொல். அது ஒரு விருந்தோம்பல் சொல்லு. நன்மொழி இதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. நன்மொழி என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. முகமன் என்ற சொல்லோட பொருள் அது ஒரு விருந்தோம்பல் சொல். வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வளங்கள். இது எல்லாத்தோட இலக்கண குறிப்பும் தொழில் பெயர். அல்லல் வருது இல்லையா, அது தொழில் பெயர். 60வது கேள்வி பாருங்க. உரைத்த. இதில் உரை இத்து ஆண் வருது இல்லையா. உரைங்கிறது பகுதி அப்படின்னா ஆங்கிறது என்ன? பெயரச்ச விகுதி. உரைங்கிறது பகுதினா ஆங்கிறது பெயரச்ச விகுதி. வருக என்பதில் வரும் விகாரம் என்ன? வருகங்கிறதுல வா பகுதி. அந்த வா அப்படிங்கிற பகுதி வருன்னு மாறிடுச்சு இல்லையா, அதனால் பகுதியே விகாரப்பட்டது. புரியுதா? வருக என்பதில் என்ன விகாரம்னு கேட்டிருக்காங்க. வா பகுதி. வா அப்படின்னு வரணும், ஆனால் அது குறுகி வருது. வான்னு வரு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு, அதனால் பகுதி விகாரப்பட்டது. அடுத்து ஒப்புடனே முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிழ்தம்
ஆகும். முப்பில்லா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுப்ப இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே. முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுப்ப இடுவாராயின் கப்பிய பசியுடனே கடும்பசி ஆகும் தானே அப்படின்னு சொல்லுது விவேக சிந்தாமணி. மறுக்க மறுக்க வைக்கப்பட்ட இட்லியை பற்றி சொல்கிறது அம்சப்பிரியா. கோபமாக பேசுவாங்க, சாப்பிட முடியாது அப்படின்னா விவேக சிந்தாமணி. கோபம், விவேகம். அடுத்து காசி நகரத்தின் பெருமைகளை பேசும் நூல் எது? காசி காண்டம். காசி நகரத்தின் பெருமைகளை பேசும் நூல் காசி காண்டம். காசி காண்ட பாடல்கள் இல்லொழுக்கம் கூறிய பகுதி எத்தனாவது பகுதி? காசி காண்டம் பாடலில் இல்லொழுக்கங்களுக்குரிய பகுதி. இல்லொழுக்கங்களில் நமக்கு வந்திருக்க பகுதி என்னது? 17வது பகுதி. அந்த வரியை கொடுத்துட்டு இது எத்தனாவது பகுதின்னு கூட கேட்கலாம். காசி கண்டத்தை இயற்றிய அரசர் யார்? அதிவீரராம பாண்டியர். அதிவீரராம பாண்டியர் ஒரு பாண்டிய அரசர். காசி காண்டத்தை இயற்றிய அரசர் அதிவீரராம பாண்டியர். அதிவீரராம பாண்டியராக அறியப்பட்ட பட்டப்பெயர். அதிவீரராமருக்கு பாண்டியருக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்குது, அதுதான் சீவளமாறன். சீவளமாறன் யாருன்னு கேட்டால் அதிவீரராம பாண்டியரை தான் சொல்லணும். அதிவீரராம பாண்டியரின் மற்ற நூல்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். இல்லை எந்த பாட்டை வேணால் கொடுத்துட்டு இது யாரோடதுன்னு கேட்கலாம். அதனால் எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். நருந்தொகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெற்றி வேட்கை. வெற்றி வேட்கை எழுதினது யார்? அதிவீரராம பாண்டியர். நருந்தொகை எடுத்துரைக்கும் கருத்து எனது? அறக்கருத்துக்களை எடுத்துரைக்குது. நருந்தொகை எடுத்துரைக்கும் கருத்துக்கள் அறக்கருத்துக்கள். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் யார்? அதிவீரராம பாண்டியர். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் யார்? அதிவீரராம பாண்டியர். மலைபடுகடாம். அடுத்து பார்க்க போகிறது மலைபடுகடாம். பொருள் பார்க்கலாம். அசையி என்பதன் பொருள் இளைப்பாரி. அசையி என்பதன் பொருள் இளைப்பாரி. அல்கி என்பதன் பொருள் தங்கி. அல்கின தங்கி. கடும்பு என்பதன் பொருள் சுற்றம். கடும்பு என்பதன் பொருள் சுற்றம். நரலும் என்பதன் பொருள் ஒழிக்கும். நரலும்னா ஒழிக்கும். நரலும் என்பதன் பொருள் ஒழிக்கும். ஆரி என்பதன் பொருள் அருமை. ஆரி என்பதன் பொருள் அருமை. ஆரினா சாப்பாடு ஆறி போச்சுன்னு நினைக்காதீங்க. ஆரி அப்படின்னா அருமை. அடுத்து படுகர் என்பதன் பொருள் பள்ளம். படுகர் என்பதன் பொருள் பள்ளம். வைரியம் என்பதன் பொருள் கூத்தர். வைரியம் என்பதன் பொருள் கூத்தர். வேவை என்பதன் பொருள் வெந்தது. வேவைனா வெந்தது. இரடின திணை. இரடி என்பதன் பொருள் திணை. பொம்மல் என்பதன் பொருள் என்ன? சோறு. பொம்மல் என்பதன் பொருள் சோறு. இப்போது பாடல் பார்க்கலாம். அன்று அவன் அசையி அல் செர்ந்து அல்கி. அன்று அவன் அசையி அல் செர்ந்து அல்கி கன்று எரி ஒள் இனர் கடும்பொடு மலைந்து. கன்று எரி ஒள் இனர். கன்று எரி ஒள் இனர் கடும்பொடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி. சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்கு கலை நரலும் ஆரிப்படுகர். அலங்கு கலை நரடும் ஆரிப்படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி. அலங்கு கலை நரலும் ஆரிப்படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி நோனச்செறிவின் வலம்படு நோண்டாள். நோனச்செறிவின் வலம்படு நோண்டாள் மான விரல்வேல் வைரியம் எனினே. மான விரல்வேல் வைரியம் எனினே. நும்யில் போல நில்லாது புக்கு. நும்யில் போல நில்லாது புக்கு. கிளவிர் போல கேளாது கெழி. கிளவிர்னா யாரு? உறவினர். கிளவிர் போல கேளாது கெழியி. சேட்புலம்பு அகல இனிய கூறி. சேட்புலம்பு அகல இனிய கூறி பருவுக்குறை பொழிந்த நெய்க்கண் வேவையோடு. பருவுக்குறை பொழிந்த நெய்க்கண் வேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர். குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர். நும்மில் போல நில்லாது புக்கும் கிளவீர் போல கேளாது கெழியி அப்படின்னு சொல்கிற நூல் யார்? பாடினது யார்? பெருங்கௌசிகனார். இரணிய முட்டத்து பெருங்கௌசிகனார்னு சொல்லுவாங்க. அசையி கெழி இது இலக்கண குறிப்பு. சொல்லிசை அளபடை லீ வரும். சொல்லி
ஈ வந்தாலே அது சொல்லிசை அளபடை. பொழிந்து பொழி கூட்டல் இத்து இந்தானது கூட்டல் இத்து கூட்டல் ஆ. இதில் பகுவத உறுப்பினர்களில் எது விகாரம்னு கேட்டிருக்காங்க. இத்து வந்து இந்தானதுன்னு போட்டிருக்கு இல்லையா, இத்து சந்தி தான் வந்து விகாரப்பட்டது. இத்து இந்தானது இத்து சந்தியானது விகாரப்பட்டது. அடுத்து கூத்தன் வள்ளலை நாடி, ஒரு கூத்தன் வந்து வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து, யாம் இவ்விடத்துக்கு போய் இன்னவெல்லாம் பெற்று வருகிறோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என கூறுவது தான் வந்து ஆற்றுப்படை. ஒரு இடத்துல போயிட்டு பொருள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வர்ற கூத்தன் எதிரில் வர கூத்தனை பார்த்து வள்ளலோட அட்ரஸை சொல்லி நீ அங்கே போயிட்டு நீயும் என்ன மாதிரியே வாங்கி வளம் பெற்று வாழ்வாயாகன்னு சொல்கிறது தான் வந்து ஆற்றுப்படை. ஆற்றுப்படைனா ஒரு கூத்தன் இன்னொரு கூத்தனை ஆற்றுப்படுத்துவது, இங்கே போ அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆற்றுப்படை. யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பெருங்கௌசிகனார் பாடியது மலைபடுகடா? நன்னன் என்னும் குறுநில மன்னனை. நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடியது தான் வந்து மலைபடுகடாம். அதே மாதிரி மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால தான் இது என்னன்னு சொல்கிறோம், மலைபடுகடாம்னு சொல்கிறோம். கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எது? கம்பு. டேஷ் கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கமாக இருக்குது கம்பு. மலைபடுகடாமை என்னன்னு சொல்கிறோம், கூத்தராற்றுப்படைன்னு சொல்கிறோம். இது எத்தனை பாடல்களை கொண்டது? 583 பாடல்களை கொண்டது. 10 பாட்டு நூல்களில் ஒன்று மலைபடுகடாம். இதன் அடிகள் 583 அடிகளை கொண்டது. இது மலையை யானையாக உருவகம் செய்து பாடுறதுனால தான் இதை வந்து மலைபடுகடாம்னு சொல்கிறோம். இந்த பாடலை பாடினது இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். துணைப்பாடம் கோபாலபுரத்து மக்கள். இவர் கரிசல்பட்டிக்காருன்னு நினச்சிக்கோங்க. கரிசல்பட்டியை சுற்றி இருக்கிற மக்களை பற்றி சொல்லியிருப்பார். கரிசல் இலக்கியம் கோபாலபுரத்து மக்கள். கரிசல் இலக்கியம் தோன்றிய பகுதி கோவில்பட்டி சுற்று வட்டார பகுதியில் தான் வந்து கரிசல் இலக்கியம் தோன்றுச்சு. கரிசல் இலக்கியம் சொல்லும் மக்களின் வாழ்க்கை முறை என்னது? கரிசல் இலக்கியம் சொல்லும் மக்களின் வாழ்க்கை முறை மானாவாரி மக்களை பற்றி சொல்லுது. கரிசல் இலக்கியத்தின் வாழ்க்கை சார்ந்து எதை சார்ந்து இருக்கவங்க வாழ்க்கை அப்படின்னா மலையை சார்ந்து தான் இருக்குது. கோவில்பட்டியோட சுற்று வட்டார பகுதியில் தோன்றிய இலக்கியம் தான் வந்து கரிசல் இலக்கியம். அது காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கின்ற மானாவாரி மக்கள். அங்கே இருக்கிற மக்கள் என்னன்னு சொல்கிறோம், மானாவாரி மக்கள். ஏன்னா மலையை சார்ந்து தான் வந்து அந்த நிலமே வந்து விளையிறது விளையாதது எல்லாமே இருக்குது. அவங்கள வந்து மானாவாரி மக்கள்னு சொல்லுவாங்க. மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம் தான் இது. கரிசல் மண்ணின் படைப்பாளி யார்? கு. அழகிரிசாமி. கரிசல் மண்ணின் படைப்பாளி என்று அழைக்கப்படுபவர் கு. அழகிரிசாமி. கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்திய முக்கிய எழுத்தாளர் யார்? கி. ராஜநாராயணன். கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்திய முக்கிய எழுத்தாளர் கி. ராஜநாராயணன். இவரை கீரான்னு சொல்லுவாங்க. கரிசல் மண்ணின் படைப்பாளி என அழைக்கப்படும் எழுத்தாளர் யாருன்னு கேட்டால் கு. அழகிரிசாமி. அந்த கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்திய எழுத்தாளர் யாருன்னு கேட்டால் கி. ராஜநாராயணன். கு. அழகிரிசாமிக்கு பின்னர் கரிசல் இலக்கியத்தை வெளிப்படுத்தினது தான் கி. ராஜநாராயணன். அப்போ ஃபஸ்ட்டு யாருன்னா அழகிரிசாமி தான். அடுத்து தான் வந்து கி. ராஜநாராயணன். கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றும் தொடரும் எழுத்தாளர்கள் யார்? ப. ஜெயப்பிரகாசம், வேல ராமமூர்த்தி, பூமணி, வீரவேலுசாமி, சோ. தர்மன், வேலராமமூர்த்தி. வேலராமமூர்த்தி 2 தடவை வந்திருக்கு. ப. ஜெயப்பிரகாசம், வேலராமமூர்த்தி, பூமணி, வீரவேலுசாமி, சோ. தர்மன். இவங்கெல்லாம் தான் வந்து கரிசல் இலக்கியத்தை சார்ந்தவர்கள். வட்டார வழக்கு சொற்கள். வட்டார வழக்கு சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. பாய்ச்சல் அப்படின்னா பாத்தின்னு சொல்லுவோம். அந்த ஏரியாவில் கரிசல் இலக்கியம் இருக்கிற ஏரியாவில் இந்த வார்த்தைகளெல்லாம் என்ன மீனிங்கில் வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு தடவை கேட்டிருந்தாங்க இந்த கொஷினை. பாய்ச்சல் அப்படிங்கிறது பாத்தி. பதனம்னா கவனமாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீத்து பாகம் அப்படின்னா மேல் கஞ்சி. நீத்து பாகம்னா மேலே இருக்க கஞ்சியை தான் வந்து மேல் கஞ்சியை தான் நீத்து பாகம்னு சொல்லுவோம். கடிச்சு குடித்தல் அப்படின்னா என்ன? கடிச்சு குடிக்கிற அப்படின்னா வாய் வச்சு குடிக்கிறேன்னு அர்த்தம். கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல். மகுழி அப்படின்னா சோற்றுக்கஞ்சி. மகுழிங்கிறது சோற்றுக்கஞ்சி. வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன். அவங்க ஊருக்குள்ளே யாராவது புதுசாக வந்தால்
வரத்துக்காரன்னு சொல்லுவாங்க, கரிசல் சைடை சார்ந்தவங்க. சடைத்து புளித்து அப்படின்னா சலித்துன்னு அர்த்தம். சடைத்து புளித்துன்னா சலிப்பு, சலிச்சுக்கிறது தான் வந்து, சலிப்பாக இருக்கிறது தான் வந்து சடைத்து புளித்துன்னு சொல்லுவோம். அழுக்கம் அப்படின்னா அழுத்தம், அழுக்கம் அப்படின்னா அழுத்தம். தொலைவடையில் அப்படின்னா தொலைவில், அழுக்கம் அப்படின்னா அழுத்தம், தொலைவடையில் அப்படின்னா தொலைவில் இருக்கிறது தான் தொலைவடைன்னு சொல்லுவோம். பாய்ச்சல் என்பதன் வட்டார வழக்கு சொல் பாத்தி. பதனம் என்பதன் வட்டார வழக்கு கவனமாக. பதனம்னா கவனம்னு அர்த்தம். நீத்து பாகம் என்று சொல்லப்படுவது மேல் கஞ்சி. நீத்து பாகம் என்று சொல்லப்படுவது மேல் கஞ்சி. கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல். மகுளி என்பதன் பொருள் சோற்று கஞ்சி. வரத்துக்காரன் என்பதன் பொருள் புதியவன். கி ராஜநாராயணன் எழுத்துலகில் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? கி ரா என்று அழைக்கப்படுகிறார். கி ராஜநாராயணன் எந்த வட்டார சொல்லகராதியை உருவாக்கினார்? கி ராஜநாராயணன் எந்த வட்டார சொல்லகராதியை உருவாக்கியுள்ளார்? கரிசல் வட்டாரம். கரிசல் வட்டாரத்துக்குன்னு ஒரு சொல் அகராதியையே உருவாக்கியிருக்காரு நம்ம கி ராஜநாராயணன். கி ராஜநாராயணன் எழுதிய கதைகள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன? கீரா கதைகள் அப்படிங்கிற தலைப்பில் அவர் எழுதின கதைகள் எல்லாமே தொகுக்கப்பட்டிருக்கு. கோபல்லபுரத்து மக்கள் கதையின் பின்னணி என்னவா இருந்துச்சு? கோபல்லபுரத்து மக்களின் கதையோட பின்னணி என்னவா இருந்துச்சு? சுதந்திர போராட்டமாக இருந்துச்சு. இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக வச்சு ஒரு புனைவு மாதிரி எழுதியிருப்பாங்க அந்த கதையை. கோபல்லபுரத்து மக்கள் எந்த விருதை பெற்றது? கோபல்லபுரத்து மக்கள் கவிதை வந்து கதை, கோபல்லபுரத்து மக்களுங்கிற கதை வந்து எந்த விருதை பெற்றுச்சு? சாகித்ய அகாடமி விருதை பெற்றது. கோபல்லபுரத்து மக்கள் எந்த ஆண்டில் சாகித்ய அகாடமி விருது பெற்றுச்சு? 1991. யாருடைய கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைந்திருக்கும்? ஒரு கதை நடக்கும், அதை ஒருத்தவங்க சொல்கிற மாதிரியே இருக்கும். கதை சொல்லியின் போக்குன்னா அதான். அது யாரோட கதை அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா கி ராஜநாராயணனின் கதை. கி ராஜநாராயணனோட கதை தான் வந்து கதை சொல்லி போக்கில் அமைந்திருக்கும். அடுத்து முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு இயல்லையும் லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. முன் தோன்றிய மூத்த குடி. கரங்கு இசை விழவின் உறந்தை. கரங்கு இசை விழவின் உறந்தை அப்படின்னு சொல்கிறது திருச்சி மாவட்டம் உறையூர் தான் இந்த அடியில் வருது. இந்த சென்டென்ஸில் என்ன ஊர் வருது? உறையூர். அது எந்த மாவட்டத்தில் இருக்குது? திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. இந்த லைன் எக்ஸாக்டாக எந்த நூல் அப்படின்னா அகநானூறு. அகத்தில் தானே உறங்குவாங்க, அந்த வார்த்தையை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. உறந்தைன்னு வருது இல்லையா, அகம் உறந்தை. அதே உறையூர் வந்து திருச்சின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து விருந்தினர் தினம் என்பது எப்படி விடியும் தெரியுமா? விருந்தினர் வரும்போது எப்படிலாம் இருக்கும்? காலையிலேருந்தே வீட்டுக்கு வாசலுக்குமா போயிட்டு வருவாங்க. வராங்களான்னு யோசிப்பாங்க, என்ன விஷயம்னு பார்ப்பாங்க. காக்கை வந்து கத்துனா கூட என்னன்னு சொல்லுவாங்க? காக்கா கத்துது, கண்டிப்பாக இன்றைக்கி வருவாங்க, இன்றைக்கி யாராவது விருந்தாளி வர போகிறாங்க, ஏங்க காலையிலேருந்தே வேப்ப மரத்தில் காக்கா விடாமல் கத்திக்கிட்டே இருக்கே அப்படிலாம் சொல்லி பேசிப்போம். கிராமத்தில் இருக்கும்போது அதை சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த விருந்தினர் வர்றதை பற்றி சொன்னது தஞ்சாவூர் கவிராயர். கிராமத்தில் இருக்கும்போது விருந்தினர் வர்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. காக்கா விடாமல் கத்திக்கிட்டே இருக்குது, பார்க்கலையே, நிச்சயம் யாரோ விருந்தாளி வரப்போகிறாங்க பாருங்கள். அடடே ஆமாம் காக்கா கத்துது அப்படின்னு சொல்லி காக்கா கத்துறதை வச்சு யாராவது வராங்கன்னு நம்ம சந்தோஷமாக பேசிப்போம் இல்லையா? அதை சொல்லியிருக்காரு யார்? தஞ்சாவூர் கவிராயர். காகம் வரவை வைத்து, காகம் கரைவதை வைத்து விருந்தினர் வருவதை கூறுவதை பற்றி கூறியவர் யார் அப்படின்னா தஞ்சாவூர் கவிராயர். அடுத்து இலக்கணம் பார்க்க போகிறோம். தொகை நிலை தொடர்கள் பார்க்க போகிறோம். இலக்கணத்தில் 109. ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றுக்கு இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துறது என்னன்னு சொல்கிறோம்? தொகாநிலை தொடர்கள்னு சொல்கிறோம். தொகாநிலை தொடர்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? தொகாநிலை தொடர்கள் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தொகாநிலை தொடர்களுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். காற்று வீசியது, குயில் கூவியது. இதில் இடையில எந்த வேர்டுமே மறைஞ்சு வரலை, அதனால இது தொகாநிலை தொடர். எந்த வேர்டும் மறைஞ்சு வராததுனால இது தொகாநிலை தொடர். அடுத்து 111. தொகாநிலை தொடரில் மொத்தம் எத்தனை வகைகள் உள்ளன? தொகாநிலை தொடரில் உள்ள வகைகள் மொத்தம் எத்தனை? 9.
தொகைநிலைத் தொடர் எத்தனைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இனியன் கவிஞர் என்ற தொடர் எந்த தொகாநிலைத் தொடரை சேர்ந்தது? இனியன் கவிஞர்னா எழுவாய்த் தொடர். இனியன் கவிஞன்கிறது எழுவாய்த் தொடர். அடுத்து நண்பா எழுது என்பது விழித்தொடர். நண்பா எழுது என்பது விழித்தொடர். விழித்தொடரும் தொகாநிலைத் தொடரில் தான் சேரும். விழித்தொடரும் தொகாநிலைத் தொடரில் சேரும். நண்பா எழுது என்பது விழித்தொடர். இதில் இந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, இதையே கேள்வியாக கேட்டிருக்காங்க. கேட்ட பாடல் என்பது என்ன தொடர்னு கேட்டிருந்தாங்க. பாடினால் கண்ணகி என்பது எவ்வகை தொடர்? வினை முற்றுத்தொடர். வினை முற்றுத்தொடரும் ஒரு தொகாநிலை தொடர் தான். வினை முற்றுத்தொடரும் ஒரு தொகாநிலை தொடர். வினை முற்றுத்தொடர் ஒரு தொகாநிலை தொடர். பாடினால் கண்ணகிங்கிறது வினைமுற்று தொகாநிலை தொடரின் வகையில் ஒன்று. கேட்ட பாடல் என்பது பெயரச்ச தொடர். பெயரச்சத்திலையும் எதுவும் மறைஞ்சு வராது, அதுவும் தொகாநிலை தொடரில் வரும். பாடி மகிழ்ந்தனர் என்பது வினையச்ச தொடர். பெயரச்சம் வினையச்சம். அடுத்து வேற்றுமை தொடர். அன்பால் கட்டினர், இத்தொடரில் வேற்றுமை தொடர் வந்திருக்கு. இதுவும் தொகாநிலை தொடரில் ஒரு வகை. மற்றொன்று இடைச்சொல்லும் தொகாநிலை தொடரை சேர்ந்தது. சாலச் சிறந்ததுங்கிறதும் உரிச்சொல் தொடர், அதுவும் தொகாநிலை தொடரை சேர்ந்தது. இப்போ எத்தனை வகைகளையும் பார்க்கலாமா? எழுவாய்த் தொடர், விழித்தொடர், வினை முற்றுத்தொடர், பெயரச்சத் தொடர், வினையச்சத் தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர். 9 வந்ததாக பார்த்துக்கோங்க. இந்த 9மே தொகாநிலை தொடரில் வரும். நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸாக கொடுத்து 9 பாக்ஸு அப்படியே நிறையிற மாதிரி படத்தோடு போட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே 9ங்கிறது உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். தொகாநிலை தொடர்னால் அந்த டாப்பிக்கில் ஒன்றையும் பாக்ஸாக கலர் பாக்ஸாக போட்டு 9 பாக்ஸ் போட்டிருப்பாங்க. அது மைண்டுக்கு வந்தாலே உங்களுக்கு தொகாநிலை தொடர் 9ன்னு ஞாபகம் வரும். அடுத்து பாருங்கள், வருக 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 என்பது அடுக்குத்தொடர். வருக வருக என்பது அடுக்குத்தொடர். இதுவும் தொகாநிலை தொடரில் சேர்ந்தது தான். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரச்சங்களை செய என்னும் வாய்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பது மூலம் என்ன உருவாகுது? கூட்டுநிலை பெயரச்சங்கள் உருவாகிறது. எப்படி? வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரச்சங்களை செய என்னும் வாய்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம்தான் கூட்டுநிலை பெயரச்சங்கள் உருவாகுது. இப்படி கூட கேட்கலாம். இந்த செயங்கிறத எடுத்துகிட்டு கூட என்ன வாய்பாட்டு வினையச்சம் சேர்க்கணும் அப்படின்னு கூட கேட்கலாம். 21 ஒன்றிற்கும் மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது தான் கூட்டுநிலை பெயரச்சங்கள். ஒன்றிற்கும் மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது தான் கூட்டுநிலை பெயரச்சங்கள். ஒன்றிற்கும் மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது என்னது? கூட்டுநிலை பெயரச்சங்கள். கூட்டுநிலை பெயரச்சங்கள் என்னென்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி, இதெல்லாம் கூட்டுநிலை பெயரச்சங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு வரும், அவ்வளோதான். அது கூட்டுநிலை பெயரச்சங்கள். ஒழுக்க உடைமை. அடுத்து திருக்குறள் பாருங்கள். வாழ்வியல் இலக்கியம்னு சொல்லுவாங்க ஒழுக்கம் உடைமையை. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும். ஒழுக்கமுடைமை 14வது அதிகாரம். 14 இயர்ஸ் ஆகும்போது தான் குழந்தைங்களுக்கு அவங்க ஒழுக்கமாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 வயசில் ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அடுத்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மை அடைவர். ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மை அடைவர். ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர். பழிகளை அடைவர். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மை அடைவர். ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோட ஒத்து வாழ கல்லாதவர் பல நூல்களை கற்றாராயினும்
அறிவு இல்லாதவரே என கருதப்படுவார். பல நூல்களை கற்றாராயினும் அறிவு இல்லாதவரே என கருதப்படுவார். இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா ஒரு 2-3 கேள்வி கேட்டிருக்காங்க. பல நூல்கள் கற்றவராக இருந்தாலும் அறிவு இல்லாதவர் என கருதப்படுறது யார்? உலகத்தோடு ஒத்து போகாதவர். பல நூல்கள் கற்றாலும் அறிவு இல்லாதவராக கருதப்படுபவர் யார்? உலகத்தோடு ஒத்து போகாதவர். ஒழுக்கத்திற்கான பலன் எது என குறள் கூறுகிறது? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. அப்போது ஒழுக்கத்திற்கான பலன் மேன்மை. ஒழுக்கத்திற்கான பலன் எது? மேன்மை. ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பை தருவதால் டேஷ் என பேணி காக்க வேண்டும். உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும். ஒழுக்கத்தை எப்படி காக்கணும்? உயிரினும் மேலானதாக காக்கணும். அடுத்து மெய் உணர்தல். மெய் உணர்தல் 36 3 6 டபுளாக மாறுது. மெய் உணர்தல் 3 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய் உணர்தல் முதல் குறள் கொடுத்துருக்காங்க. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள் எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும். யார் எது சொன்னாலும் நம்பிடாமல் அது என்ன ஏதுன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிறது தான் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெட கெடும் நோய். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெட கெடும் நோய். ஆசை, சினம், அறியாமை என்ற மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும். எந்த 3? ஆசை, சினம், அறியாமை. இந்த மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும். எந்த மூன்றும் நாமம் கெட கெடும் நோய்? காமம், வெகுளி, மயக்கம். எந்த மூன்றும் நாமம் கெட கெடும் நோய்? காமம், வெகுளி, மயக்கம். அடுத்து பெரியோரை துணைக்கோடல். பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னா பெரியவங்களை துணையாக அழைச்சிக்கணும். அவங்க அந்த பெரியவங்களுக்கு எத்தனை வயசாக இருக்கும்? 45 வயசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியாரை துணைக்கோடல் 45வது அதிகாரம். பெரியவங்க 45 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க பெரியவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பெரியாரை துணைக்கோடல் அதிகாரம் 45. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல். கிடைத்தவற்றுக்கெல்லாம் பெரும் பேறு பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல். இடிப்பாரே இல்லாதா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பாரே இல்லாதா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் அப்படின்னா குற்றம் கண்டபொழுது இடித்து கூறும் பெரியாரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவரே இல்லைனாலும் தானே கெடுவான். பகைவரே இல்லாமல் தானே கெடும் மன்னன் யாரு, எப்போ அப்படி கூட கேட்கலாம். யாரு? குற்றம் கண்டு இடித்து கூறும் பெரியோர் இல்லாத மன்னன் தானாகவே அழிந்து போய்விடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அடுத்து பல்லார் பகை கொள்ளலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். பல்லார் பகை கொள்ளலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். தான் ஒருவனாக நின்று பலரோடும் பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது நற்பண்பு உடையோரின் நட்பை கைவிடுதலாகும். ஒருத்தராக நின்று பல பேர்கிட்ட சண்டை போடுறதை விட தீமையானது என்ன அப்படின்னா நல்ல பண்பு இருக்கிறவங்கள விலக்கிட்டு அந்தாண்ட போகிறது. நல்ல பண்பு இருக்கிறவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரெண்டாகவே வச்சுக்கணும், கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அடுத்து அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். இந்த குறளின் முக்கிய கருத்து பெரியாரை துணையாக கொள்வதே மிக அரிய பேறு. குற்றத்தை பார்த்து இடித்து சொல்லும் பெரியாரை துணை கொள்ளாத மன்னன் எப்படி கெடுவான்? பகைவர் இல்லாவிட்டாலும் தானே கெடுவான். அடுத்து கொடுங்கோன்மை. கொடுங்கோன்மை 56வது அதிகாரம். கொடுங்கோன்மைனா ஆட்சி செய்கிறதுல தவறான ஆட்சி அப்படி கூட எடுத்துக்கலாம். கொடுங்கோன்மை அப்படின்னா செங்கோன்மைங்கிறதுக்கு ஆப்போசிட்டாக வரும் கொடுங்கோன்மை. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. ஆட்சி அதிகாரத்தில் தவறாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. கொடுங்கோன்மை. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. ஆட்சி அதிகாரத்தை வச்சு அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதித்தான் அப்படின்னா
வேல் போன்ற ஆயுதத்தை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகராகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர் இருட்டில் கொள்ளையடிக்கிற மாதிரி அதிகாரத்தை காட்டி வரி வாங்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓமை அணி இது. வேலோடு நின்றான் இருவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அப்படிங்கிறது ஓமை அணி. அடுத்து, நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்தாத மன்னவன் தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடும். தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னன் தன் நாட்டை நாள்தோறும் இழந்துருவான். 140. கொடுங்கோன்மை அரசன் வரி விதிப்பது எதற்கு உவமானம்னு சொல்லியிருக்காங்க. ஆயுதம் காட்டி கொள்ளை செய்வது. கொடுங்கோன்மையில் அரசன் வரி விதிக்கிறது எதற்கு உவமானமாக கொடுக்கப்பட்டிருக்கு? ஆயுதம் காட்டி கொள்ளையடிப்பதற்கு. 141. தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னன் டேஷ் நாள்தோறும் இழப்பான். அவனோட நாட்டை தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடும். அடுத்து 142. கண்ணோட்டம். இது 58வது அதிகாரம். 58வது அதிகாரம் கண்ணோட்டம். பண் என்னாம் பாடற் கியைபின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண் என்னாம் பாடற் கியைபின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பாடலோடு பொருந்தவில்லையெனில் இசையால் என்ன பயன்? அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்னு கேட்குறாரு திருவள்ளுவர். பண் என்னாம் பாடற் கியைபின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். ஒரு இரக்கம் இல்லைன்னா அந்த கண்கள் இருந்தும் பயனில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எடுத்துக்காட்டு ஓமை அணி. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்தி உலகு. யாருக்கு இந்த உலகம் உரிமையானது? நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்தி உலகம். நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகம். நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகம் உரிமை உடையது. பயக்கண்டு நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பயக்கண்டு நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். விரும்பத்தகுந்த இரக்க இயல்புகளை கொண்டவர்கள் பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளராவர். விரும்பத்தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள் பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் ஆவர். பண்ணெண்ணாம் பாடற் கியைபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் யாரு? பயக்கண்டு நஞ்சுண்டமைவர். நடுவுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு எது உரிமை உடையதாகும்? இந்த உலகமே உரிமை உடையதாகும். நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு எது உரிமையுடையதாகும்? இந்த உலகம். ஆள்வினை உடைமை 62வது. ஆள் 6ன்னு ஞாபகம். ஆள்னா 2 எழுத்து, 6 அப்படிங்கிறது வருது இல்லையா? 6. அப்போது ஆள் 2 எழுத்து 2 வருது. ஆக்கு 6க்கு ஆவும் வருது. அதை வச்சு ஆள்வினை உடைமைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் திருக்குறளின் ஞாபகத்தில் இருக்கும். திருக்குறளை கேட்டுட்டு தான் உங்களுக்கு எந்த அதிகாரம்னு கேட்பாங்க. அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். இது எந்த அதிகாரம்? திருக்குறளை பற்றி கேட்கணும் அப்படின்னா சான்ஸ் இருக்குது. அதிகாரத்தை கேட்க அதுக்கு சொல்ல வரேன். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும். அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும். ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்கணும். அந்த செயலை முயற்சியோடு முடித்தோம் அப்படின்னா அது பெருமை தரும்னு சொல்லியிருக்காரு. தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. விடாமுயற்சி உங்ககிட்ட இருந்தால் தான் உங்களால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் உதவ முடியும் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர்.
முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி செஞ்சால் ஒருவருக்கு செல்வம் பெருகும், முயற்சி இல்லாவிட்டால் வறுமையே வந்து சேரும். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆள்வின்மை இன்மை பழி. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆள்வினை இன்மை பழி. ஆள்வினை இன்மை பழி. ஐம்புலன்களில் ஏதேனும் குறை இருப்பின் அது இழிவன்று. அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாததே இழிவாகும். ஐம்புலன்களில் ஏதும் குறை இருப்பின் அது இழிவாகாது. செய்ய வேண்டியதை செஞ்சு செய்ய வேண்டியதை தெரிஞ்சு செய்யாமல் இருக்கிறது தான் இழிவு. அடுத்து, ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர். ஊழையின் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர். சோர்விலாது முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினையையும் தோற்கடித்து வெற்றி அடைவர். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க அவங்களுக்கு வர்ற முன்வினையை கூட தோற்கடித்து வெற்றி அடைஞ்சிருவாங்க. பிறருக்கு உதவுதல் என்னும் உயர்நிலையை அடைபவர் யார்? விடாமுயற்சி உடையவர். பிறருக்கு உதவுதல் என்னும் உயர்நிலையை யார் அடைவாங்க அப்படின்னா விடாமுயற்சியோடு இருக்கிறவங்க தான் பிறருக்கு உதவுறாங்க. 155வது கேள்வி. திருக்குறளின் 62வது அதிகாரம் என்ன? ஆள்வினை உடைமை. திருக்குறளின் 62வது அதிகாரம் ஆள்வினை உடைமை. யார் தனது செயலுக்கு இடையூறாக வரும் முன் வினையை கூட தோற்கடிப்பர். யார் தனது செயலுக்கு இடையூறாக வரும் முன் வினையை கூட தோற்கடிப்பர். சோர்வின்றி முயற்சி செய்பவர். அடுத்து, நன்றில் செல்வம். கெடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க்கடுகிய கோடி உண்டாயினும் இல். கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க்கடுகிய கோடி உண்டாயினும் இல். பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர் அடுக்கடுக்காய் பல கோடி பொருட்கள் பெற்றிருந்தாலும் அதன் பயன் இல்லை. எவ்வளோதான் வச்சுருந்தாலும் அவங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வச்சுருக்கிறதும் ஒன்று தான், வச்சில்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான். பல கோடி பொருட்கள் பெற்றிருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. அடுத்து, நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இந்த திருக்குறள் இடம்பெற்றிருக்கும் அதிகாரம் என்ன? நன்றின் செல்வம். நன்றியில் செல்வம். நன்றில் செல்வம். ஓகேவா? 101வது அதிகாரம் நன்றில் செல்வம். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவன் பெற்ற செல்வம் எந்த மாதிரி? ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது. ஊருக்கு நடுவில் விஷ மரம் பழுத்து தொங்குது, விஷக்காயெல்லாம். யாரும் அந்த பக்கம் போவாங்களா? யாருமே போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஓமையாக சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். ஓமை அணி. நச்சப்படாதவன் செல்வங்கிற திருக்குறளில் வந்திருக்கிற அணி ஓமை அணி. அடுத்து, பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவன் பெற்ற செல்வம் எதை போன்றதுன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. நச்சு மரம் நடுவூரில் பழுத்தது போன்றது. ஐம்புலன்களில் டேஷ் இருப்பினும் அது இழிவன்று. அறிய வேண்டியவதை அறிந்து டேஷ் இருப்பதே இழிவாகும். திரும்ப கேள்வியாக கொடுத்தா திரும்ப ஒரு ரீகால் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு அதிகாரத்தையுமே கொடுத்துட்டு அதுக்கு அடியில் ஒரு 2-3 கேள்வி கொடுக்குறேன். ஐம்புலன்களில் குறை இருப்பினும் அது இழிவன்று. அறிய வேண்டியதை அறிந்து முயற்சிக்காமல் இருப்பதே இழிவாகும். 161வது கேள்வி. டேஷ் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும், முயற்சி திருவினை ஆக்கும். இது புக் பேக்கில் இருக்கிற பொறுத்துக. இது பொருளுக்கு ஏற்ற அடியை பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும் எது? ஊரின் நடுவில் நச்சுமரம் பழுத்தது போன்றதுக்கு என்ன வரும்? ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைபவர் யார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள் ஆன்சரு. உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும், உயிரினும் ஓம்பப்படும். ஊரின் நடுவில் நச்சுமரம் பழுத்தது போன்றது, நடுவூரில் நச்சுமரம் பழுத்தற்று. ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. அடுத்து 163. எய்துவர் எய்தாப்பழி. இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்பாடு கேட்டிருக்காங்க. நேர் தேமா, நிறைநீர் புளிமா தெரியும் இல்லையா? அதில் எய்துவாருங்கிறது கூவிலம், எய்தா அப்படிங்கிறது தேமா, பழிங்கிறது மலரை குறிக்கும். கூவிலம், தேமா, மலர். திரும்ப அது வரும்போது அதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். பாருங்கள், திருக்குறள் பற்றிய கவிதை ஒன்று சொல்லியிருக்காங்க.
உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால், அதுதான் முப்பால். உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால், அதுதான் முப்பால். சொன்னது அறிவுமதி. இந்த கவிதையை சொன்னது, திருக்குறள் பற்றின இந்த கவிதையை சொன்னது அறிவுமதி. இது வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது. திருக்குறளை பற்றி சொல்லியிருக்காரு இல்லையா? உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால், அதுதான் முப்பால்னு சொல்லியிருப்பாரு அறிவுமதி. இது புக்குக்காக கொடுத்துருக்க புக் பேக் ஆன்சர்ஸு. பின் வருவனவற்றுள் முறையான தொடரை தெரிவு செய்க. நான் சொன்னேன் இல்லையா, தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. இதுதான் கேட்டிருந்தாங்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இந்த கேள்வி அப்படியே எக்ஸாமில் வந்திருந்தது. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதில் தான் கரெக்டான சென்டென்ஸ் மேட்ச் ஆகுது. அடுத்து, சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது எதை குறிக்கும்? பாக்கம் என்பது சிற்றூரை குறிக்கும். பாக்கம் என்பது எதை குறிக்கும்? சிற்றூரை குறிக்கும். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைகிறது எது? அறிஞர், அது, இக்கு, இதெல்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வேற்றுமை உருபுகள். காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் தான் காசி காண்டம். அடுத்து, விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சிறியாளை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்ன? பார்த்தீங்களா, அந்த உள்ளே இருக்க மெசேஜை கொடுத்துட்டு அந்த ஹெட்டிங் என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன ஹெட்டிங்கில் வரும்? நிலத்துக்கேற்ற விருந்தா? மீனும் சிறுபான்மைப்படையில் வருது இல்லையா, மீனும் கறியும் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் நிலத்துக்கேற்ற விருது. அல்லில் விருது அப்படின்னா குறுந்தொகையில் வருது. நடுராத்திரியில் கூட கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி யாரும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது குறுந்தொகை. அல்லில் விருந்து அப்படிங்கிறது நடுராத்திரியில் கேட்குறது, அது நற்றிணை. அதே மாதிரி உற்றாரின் விருந்துங்கிறது அதுக்கடுத்து உற்றாரோட நின்றுச்சு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அப்போது இங்கே பணயம் வச்சு போட்டாங்க அப்படிங்கிறது இன்மையிலும் விருந்து. வறுமைங்கிறது தான் இன்மைன்னு வரும். சிறியாளை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இது எந்த நிலை? இன்மையிலும் விருந்து. அடுத்து, பழமொழிகளை நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. உப்பில்லா ஒரு பானை உப்பிட்டவரை விருந்தும் அளவுக்கு. ஆன்சர் பாருங்கள். உப்பில்லா பண்டம் குப்பையிலே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, விருந்தும் மருந்தும் 3 நாட்களுக்கு, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது மொழிபெயர்க்க சொல்லியிருக்காங்க. ரெஸ்பெக்டட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஐ எம் இளங்கோவன், studying 10th standard. I have come here to say a few words about our Tamil culture. Sangam literature shows that Tamils were best in culture and civilization. About 2000 years ago, Tamil who have defined grammar for language have also defined grammar for life. Tamil culture is rooted in the lifestyles of Tamils throughout India, Sri Lanka, Malaysia, Singapore, England and worldwide. Though our culture is very old, it has been updated consistently. We should feel proud about our culture. Thank you one and all. Thank you one and all. இது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மரியாதைக்குரிய என் சகோதர சகோதரிகளே, என் பெயர் இளங்கோவன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தமிழர் நாகரிகத்தை பற்றிய ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன்பு பேச விழைகிறேன். 2000 வருடங்களுக்கு முன்பு தமிழரின் நாகரிகமும் பண்பாடும் சிறந்து விளங்கியதாக சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. மொழிக்கும் இலக்கணம் வகுத்த தமிழர்கள் வாழ்க்கைக்கும் இலக்கணம் வகுத்துள்ளனர். தமிழர்களின் நாகரிகம் இந்தியா, ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் உலகமெங்கும் உள்ள தமிழர்களின் வாழ்க்கை தரத்தில் வேரூன்றி உள்ளது. நம் நாகரிகம் பழமையானதாக இருந்தாலும் அது சீரான முறையில் மேம்படுத்தி உள்ளது. நாம் நம் கலாச்சாரத்தை பற்றி பெருமிதம் கொள்ள வேண்டும். அனைவருக்கும் இனிய நன்றி. இது டிரான்ஸ்லேட்டர் புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 171. கத்தும் கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும்.
உலையிலிட ஊரடங்கும். ஒரு அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும் சொல்லியிருப்பாரு காலமேக புலவர். கத்தும் கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும். குத்தி உலையிலிட ஊர் அடங்கும். ஒரு அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும். ஒரு சமையல் நடக்கிறதுக்கு லேட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு காலமேக புலவர். அடுத்து மோனை நயம். செய்யுள்ள சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அது மோனை. இதில் என்னென்ன மோனை வந்திருக்கு? கத்தும் கடல் காத்தான் 3 இருக்கு, 2 கொடுத்துருக்காங்க. கத்தும் கடல் காத்தான், கத்தும் கடல் சேர்ந்தே வந்துடுச்சு. அடுத்த காத்தான். இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. குறில் நெடிலுக்கான வித்தியாசம் தெரியணும். தமிழ் படிக்காமல் இருக்காங்க இல்லையா, இப்போ இங்கிலீஷ் மீடியமாக இருக்கிறவங்க கூட இந்த வார்த்தைகளை கேட்டால் ஈஸியாக மாட்டிப்பாங்க. அது மாதிரி இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் மேஜராக இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து தெரியாது, படித்து பார்த்துக்கோங்க. சிலை சீலை. சிலையை திரை சீலையால் முடிவை. சிலைனா கல் சிலை, சீலை அப்படின்னா துணி, புடவையை தான் சீலைன்னு சொல்லுவாங்க, திரைச்சீலை கூட சொல்லுவாங்க. அடுத்து தோடு. மதி பூக்களை தொடுத்து அணிந்து கொண்டு தோடையும் அணிந்து கொண்டாள். மாடு அப்படின்னா மடுவில் மாடுகள் தண்ணீர் குடித்தன. மடுனா தண்ணி இருக்கிற நீர்நிலை. மாலை தெரியும் உங்களுக்கு. அடுத்து வாளி. வலினா காற்று, வாளினா தண்ணி பிடிக்கிற யானம். வீடு அப்படின்னா என்னை விற்றுன்னு அர்த்தம், விடுதலை செய்கிறது கூட இருக்குது. வீடு அப்படின்னா நம்ம வாழும் இடம். அகராதியில் கண்டு பொருள் உணர்க. முக்கியமானது. ஊன் அப்படின்னா உணவு இறையை குறிக்கும். ஊன் அப்படின்னா உணவு இறை. ஊன் 2 சொல்லினாக்கு மாமிசம் வரும். திணை அப்படின்னா டன்னகரத்துக்கு ஒழுக்கம், சின்னனை வந்தால் தானியம். சின்னனாக்கு தானியம், டன்னகரத்துக்கு ஒழுக்கம். திணைனா ஒழுக்கம். அன்னம்னா மேல்வாய் உள்நோக்கு. மேல்வாயும் உள்நாக்கும் தான் வந்து அன்னம். அதே சின்ன வரும்போது அது பறவை, அரிசி, சாதத்தை கூட அன்னம்னு சொல்லுவோம், பறவையையும் அன்னம்னு சொல்லுவோம். வெள்ளம்னா கருப்பட்டிச்சாறு, வெள்ளம்னா நீர்ப்பெருக்கு. அடுத்து கலைச்சொல் அகராதி. செவ்விலக்கியம் என்பதற்கான சரியான ஆங்கில பொருள் எது? கிளாசிக் லிட்ரேச்சர். செவ்விலக்கியம் கிளாசிக் லிட்ரேச்சர். காப்பிய இலக்கியம் எனப்படுவது எபிக் லிட்ரேச்சர். காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம் என்பதற்கான ஆங்கில பொருள் டிவோஷனல் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர். பண்டைய இலக்கியம்ங்கிறது பண்டைய இலக்கியம்னா ஆசென்டிக் லிட்ரேச்சரா? வட்டார இலக்கியம் என்பது வட்டாரம் அப்படின்னா ரீஜனல் லிட்ரேச்சர். வட்டார இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர். நாட்டுப்புற இலக்கியம்ன்றது ஃப்ளோக் லிட்ரேச்சர். நாட்டுப்புற இலக்கியம் ஃப்ளோக் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம் எனப்படுவது மாடர்ன் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர். திருக்குறள் தெளிவுரை கொடுத்தது வ.உ. சிதம்பரனார். திருக்குறள் தெளிவுரை எழுதினது யாருன்னா வ.உ. சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூலை எழுதியவர் கி. ராஜநாராயணன். சிறுவர் நாடோடி கதைகள். 6ஆம் திணை நூலின் ஆசிரியர் யார்? மருத்துவர் கு. சிவராமன். சிறுவர் நாடோடி கதைகள் எழுதின கி. ராஜநாராயணன் எதுக்காக சாகித்ய அகாடமி வாங்கினார்? புயலிலே ஒரு தோணியா, இல்லை குளத்தங்கரை அரச மரமா, இல்லை கரிசல் காட்டு இலக்கியமா? 6ஆம் திணை நூலின் ஆசிரியர் மருத்துவர் கு. சிவராமன். அடுத்து நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்கள். சிறுவர் நாடோடி கதைகள் எழுதினார் இல்லையா கி. ராஜநாராயணன், அவர் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதோட இந்த பாடம் முடியுது. நான் வீடியோ போகிறதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நான் படிக்கிறேன், அதான் என்னோட முதல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் படிக்கிறேங்கிறது என்னோடய பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதை உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு மோட்டிவேட் கொடுக்குறீங்க, அவ்வளோதான் என்னோடய மோட்டிவேஷன்.